தொழிலாளர்கள் தினமாக இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த விழாவில் என்னை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு முதலிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை கோபாலன் சார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய தொழிலாளர்களுக்கும் அனைவருக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தமிழகத்தினுடைய சபாநாயகர், என்னுடைய அருமை அண்ணன், என்னுடைய தந்தை மறைந்த ஐசரிவேலன் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய உரையை துவங்குகிறேன். நான் இந்த விழாவிலே சென்ற ஆண்டே கலந்து கொள்ள வேண்டிய இருந்தது. ஆனால் நான் டெல்லியில் இருந்த காரணத்தினால் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்த போதிலும் என்னுடைய அருமை நண்பர் பைஜு என்னை விடவில்லை. நீங்கள் இந்த ஆண்டு நிச்சயமாக வர வேண்டும் என்று என்னை அன்போடு அழைத்தார். அதனாலே நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 58 வருஷத்திற்கு முன்னால் கோகுலத்தை உருவாக்கி இருக்கிறார் கோபாலன் அவர்கள். எனக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் உண்டு. அவரும் சென்னை மயிலாப்பூரிலே தான் முதல் கிளையை துவங்கியிருக்கிறார். நானும் சென்னை மயிலாப்பூரிலே வசித்து கொண்டிருக்கிறதுனால் நான் மயிலாப்பூரில் முதல் ஒரு கல்லூரியை துவங்கினேன். ஆனால் அவர் கேரளா மாநிலத்திலிருந்து மயிலாப்பூரில் துவங்கி இன்றைய தினம் 15,000 ஊழியர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500 கிளைகள் இன்றைய தினம் உருவாக்கி, அதாவது சிட் ஃபண்டுன்றது ரொம்ப சாதாரணம் இல்லை. அது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் கோகுலம் சிட் ஃபண்டு மட்டும்தான் ஒரு ஆர்கனைஸ்டு சிட் ஃபண்டாக ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே அது ஆரம்பித்து இன்னைக்கு சிட் ஃபண்டு மட்டும் இல்லை, எல்லா துறையிலும் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், டெலிவிஷன் சேனல், சினிமா அப்படின்ற எல்லா விதத்திலையும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார் கோகுலம் கோபாலன் அவர்கள். அவருடைய இந்த பிறந்த நாள் விழாவிலே நான் கலந்து கொண்டமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 8,000 கோடி வருடத்திற்கு டர்ன் ஓவர் செய்து கொண்டிருக்கிற கம்பெனி பைஜு கோபாலன் அவருடைய கம்பெனி. அவருடைய மகன் பைஜு கோபாலன் அவர்கள் வந்த பிறகு மோட்டார்ஸ், ஹோட்டல்ஸ், ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜ் அப்படின்றது எல்லாத்தையும் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர்களுடைய குடும்பமே திருமதி கோபாலனாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் பிரவீனாக இருக்கட்டும், அவருடைய மனைவி மற்றும் மிஸ்ஸஸ் பைஜு எல்லோருமே ஒரு குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அந்த பல்கலைக்கழகத்தை நம்ம கோகுலம் குடும்பத்தில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து ஊழியர்கள் எப்படி அவருடைய பிறந்த தினத்தை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வருடந்தோறும் என்பதை பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சாதனையை அவர் செய்ததினால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுடைய அருமை தந்தையார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். எனக்கு பின்னாலே இங்கே அருமையாக பேசுவதற்காக என்னுடைய அருமை நண்பர் நடிகர் பார்த்திபன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்களிடத்தில் அவர் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் பேசுவார்கள். எனக்கு இந்த கோகுலம் இப்படிப்பட்ட பெரும் வளர்ச்சி அடைந்து ஒரு தனி மனிதரால் உருவாக்கப்பட்ட என்ற ஒரே காரணத்தினால் சென்ற வருடம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் நிறைய
சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷாலிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறோம். அதை காரணமாக கொண்டு அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் திரு கோகுலம் கோபாலபுரம் அவர்களுக்கு சென்ற வருடம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் வழங்கியதை நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்திலே அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு கோபாலன் ஐயா அவர்களே, பிறந்தநாள் உங்களுக்கு முதலில் என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், கோகுலம் குழுமத்தின் அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்து நான் கண்டிப்பாக வர வேண்டும் என்று மிகுந்த அன்போடு வலியுறுத்திய திரு பிரவீன் சார் மற்றும் ஜானகிராமன் இருவருக்கும் நன்றி கூறி, பார்த்தீங்கன்னா கோபாலன் சாரை பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சாரோட அறிமுகம் கிடைச்சது. அவருடைய ஒரு அடையாளம்னா எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம், சார்னா எனக்கு ஞாபகத்தில் எப்போவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவம் தான். எப்போ பார்த்தாலும் எப்போ மீட் பண்ணாலும் ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக இதயம் முழுக்க ஒரு அன்போட வெல்கம் பண்ணி ஆற தழுவி ஒரு அன்போடு பேசக்கூடிய ஒரு நபர். ஏன் அதை சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய ஒரு குழுமத்தை, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை அன்பால் மட்டும்தான் நடத்த முடியும். அதிகாரத்தில் மட்டும் நடத்த முடியாது. அன்பு இருந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷனில் அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களும் இது தங்களுடைய கம்பெனி, இன்னொரு முதலாளிக்காக நம்ம மட்டும் உழைக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் தங்கள் நலனுக்காகவும் இது தங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஓனர்ஷிப் கொடுக்கக்கூடியது கோபாலன் சாரோடைய அந்த விஷன், அந்த அன்பு தான். ஸோ அவர்களுக்கு இன்னும் நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த குழுமத்தை வழிநடத்தி மென்மேலும் பல சிறப்புகள் பெற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் கோகுலம் சிட்ஸ் தான் உங்களுடைய இந்த குழுமத்தின் ஃப்ளாக்ஷிப் கம்பெனி. ஒரு ஃபார்மர் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸராக எனக்கு ஒரு பிஸ்னஸ் நடத்துறது, ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு புரியும். அந்த கேபிட்டல், அந்த முதலீடு எந்த அளவுக்கு முக்கியம். நமக்கு ஐடியா இருக்கலாம், நமக்கு பிஸ்னஸ் தெரியும், ஆனால் முதலீடு இல்லாமல் அந்த தொழில் ஆரம்பிக்க முடியாது. அந்த முதலீடு சிறு குறு தொழில் முனைவோர்களுக்கு கோகுலம் சிட்ஸ் எந்த அளவு உதவி புரிந்து பலாயிரக்கணக்கான, இன்னும் சொல்லப்போனால் பல லட்சம் ஒரு தொழில் அதிபர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு உதவியது என்று எனக்கு தெரியும். அவர்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி சார்பாகவும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு பலத்த கரகோஷங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். முதலீடு, அந்த கேபிட்டல் இல்லாமல் பல பேர் சரியான நேரத்தில் அந்த லோன் கிடைக்காம பல பேர் நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். பேங்கிங் சேனல்ஸில் போனீங்கன்னா நிறைய ஃபார்மல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய பங்கு மிக மிக முக்கியம். குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த என்பிஎஃப்சிஸோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல துறைகளில் நம்ம இந்த கோகுலம் குழுமம் பறந்து விருந்து இருக்காங்க. இங்கே இருக்கிற அனைத்து ஊழியர்களும் முக்கியமான ஊழியர்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்கள எவ்வளோ டெடிக்கேட்டடாக சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்தில் இந்த ஸ்டாஃப் டேவாகவும் செலிப்ரேட் பண்ணுறோம். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் அர்ப்பணிப்போட இந்த குழுமத்திற்கு உழைத்து இந்த குழுமம் இன்னும் பல மடங்கு வளர்ச்சி அடைந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு மேலும் வலு சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 83வது அகவையில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற, உழைப்பால் உயர்ந்திருக்கின்ற நம்முடைய போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் உரிய கோபாலன் சார் அவர்களே, சான்றோன் என வளர்த்து அவையத்து முந்தியிருக்க செய்திருக்கிற முதல்வரின் தந்தை அவர்களே, அன்பிற்குரிய அண்ணன் பார்த்திபன் அவர்களே, பிரவீன் அவர்களே,
பைஜு அவர்களே மற்றும் கோகுலம் கோபாலன் குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்களே, அவர் அடியொற்றி அவர் ஏற்றிருக்கிற பணியில் துணை நிற்கிற நாங்களும் அவர் குடும்பத்தார் தான் என்று இந்த குடும்பமாக கூடி வந்திருக்கிற ஊழியர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு சேர பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கொஞ்சம் கால தாமதமாக நான் வர நேரிட்டது. காரணம், ஜனநாயகன் படத்துக்கு முதல் காட்சி முதல் ஆளாக சென்று நான் பார்த்துவிட்டு வந்தேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கிறது. இந்திய குடிமகன்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ ஒரு கான்செப்ட் ரொம்ப பிரமாதமாக அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தேச ஒற்றுமை முக்கியம், மத நல்லிணக்கம் முக்கியம் என்று. இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்ன என்றால், இந்த தடைகளை தாண்டி வருகிற படம் எப்படி இருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உலகம் சுற்று வாலிபன் படம் வந்தது. அது தடை, நிறைய பிரச்சனைலாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை அவர் வெளியிட்டார்கள். அப்போதும் முதல் காட்சியில் உட்கார்ந்து நான் பார்த்தபோது எவ்வளவு ஆரவாரம் எழுச்சி இருக்கோ அதே எழுச்சி ஆரவாரத்தை இப்போது நான் பார்க்க முடிந்தது. 2-3 இடங்களிலே வசனங்கள் என் உள்ளத்தை தொட்டது. அவருக்கு நம்ம பாதுகாப்பு தேவையில்லை, அவர்தான் நமக்கு பாதுகாப்பு என்ற ஒரு இடத்திலே ஒரு வசனம் ரொம்ப பிரமாதமாக. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை ஒரு அமைதி பூங்காவாக பார்த்து கொள்ளுகிற கரங்களாக அவருடைய கரங்கள் இருக்கிறது என்பதை நம்மாலே தொடர்ந்து அவர் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு நம்மாலே பார்க்க முடிகிறது. அதே போன்று நான் ஆணையிட்டால் என்று அந்த பாடலுக்கு அதே புரட்சித் தலைவர் கையில் வைத்திருந்த அதே சவுக்கை வைத்து கொண்டு அவர் படி இறங்கி வருகிற அந்த காட்சியும், அந்த பாடலை அவரே பாடுகிற நிகழ்வும், புரட்சித் தலைவர் படத்தை மாற்றிவிட்டு அவர் இவரை பார்த்து உற்சாகமாக சிரிப்பது போன்ற காட்சிகளும் என் மனதை தொட்டது. நிறைய அது நல்ல செய்திகளை பெண்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு எடுத்து சொல்கிற காட்சிகள் மனதை தொடுவதாக இருந்தது. நல்ல படம். இந்திய குடிமக்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம். உலகமெங்கும் இருக்கிற சினிமா ரசிகர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு திரைப்படம் நல்ல போதனையை சொல்ல வேண்டும், நல்ல படிப்பினை உணர்த்த வேண்டும், பாடத்தை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்த்த காரணத்தினால்தான் கொஞ்சம் கால தாமதமாக நான் வர நேரிட்டது. கோகுலம் கோபாலன் சார் அவர்களை எனக்கு 88-89 ஆண்டுகளிலிருந்து தெரியும். அவருடைய நந்தனம் ஸ்வீட்ஸ் ஆரம்பித்த போது அந்த கடையை முதல் திறந்து வைக்கிற வாய்ப்பை எனக்கு அளித்தார்கள். அதே போன்று அவருடைய வளர்ச்சியை தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறவன். தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கிற ஊழியர்களின் குடும்பத்தையும் பக்குவமாக பயமில்லாமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல முதலாளி என்று நான் அவரை சொல்ல வேண்டும். பலரை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி இருக்கிறார்கள். நம்முடைய அருமை அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ரொம்ப அந்த காலகட்டத்தில் இருந்து அவரோடு நெருங்கி பழகி, அதனால தான் அவருக்கு டாக்டர் பட்டமெல்லாம் வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் உழைப்பால் உயர்ந்திருக்கிறவர்களை பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டும். நம்முடைய புதிதாக வருகிற இளைஞர்கள், தொழில் முனைவோர், தமிழ்நாட்டு மக்களை மட்டுமல்ல இந்திய நாட்டு மக்களை நம்பி தொழில் செய்ய வருகின்ற அத்தனை பேரும் பார்த்து பிரமிக்கத்தக்க வகையிலே பலருடைய வாழ்வு பாதை அமைந்திருக்கிறது. அந்த வகையில் கோகுலன் கோபாலன் ரொம்ப சிம்பிள் மேன் அண்ட் ஹம்பிள், எளிமையாகவும் நிதானமாகவும் தன்னை நம்பி வந்திருக்கிற வாடிக்கையாளர் யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதில் அக்கறை காட்டுகின்றவராகவும், பொருள் சேர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளாமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற பணியும் தொடர வேண்டும் என்று இறைவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு நல்ல தொழில் அதிபராக அவரை நான் பார்க்கின்றேன். அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் இறைவன் துணை நிற்க வேண்டும். இந்த 83வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத இந்தியாவில் ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்பது நிலை பெற்றிருக்கிறது. எந்த இடத்துக்கு நான் போனாலும் பார்க்கின்ற தொழில் அதிபர்கள் சொல்லுகின்றார்கள், தொழிலாளர்கள் சொல்லுகின்றார்கள், ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகின்றவர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றால் மரியாதை கூடிவிட்டது. உள்ளே போனால் உட்கார சொல்லுகிறார்கள். தலையை சொரிந்து கொண்டு பயந்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு நாங்கள் பயந்து போய் நிற்காமல் தைரியமாக எங்களுடைய பிரச்சனைகளை சொன்னால் உடனுக்குடன் தீர்வு வருகிறது. வீட்டுக்கே தேடி வந்து எங்களுக்கு உத்தரவை கொடுக்கின்றார்கள் என்று எல்லா துறைகளை சார்ந்தவர்கள் சொல்லுகிற போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மாற்றத்தை தான், இந்த ஏற்றத்தை தான் மக்கள் விரும்பினார்கள். இந்த அரசுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். குறிப்பாக முதல்வர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் நீங்கள் இறைவனிடம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டு, கோகுலம் கோபாலன் சார் அவர்களின் குடும்பத்தாரை வாழ்த்தி, குறிப்பாக அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கோகுலம்
கோபாலன் சார் அவர்களே மற்றும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களே, ஊழியர்களாக இருந்தாலும் எல்லோரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்களோடு தன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நல்ல இதயம் படைத்தவர் மற்றும் நண்பர் பார்த்திபன் அவர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் அப்பப்போ கோபாலன் சாரை ஏர்போர்ட்ல தான் பார்ப்பேன். கொச்சின் ஏர்போர்ட்ல பார்த்தேன். அவர் பார்க்கும்போதெல்லாம் ஹெல்த்தை பற்றி தான் பேசுவார். உடம்பை பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குதுன்னா, கிட்டத்தட்ட 50 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட நான் பழகி. அப்பெல்லாம் ரொம்ப அழகா தமிழ் பேசுவார். இப்போ ஏன் இந்த தமிழை விட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பேசுவார். உண்மையிலே எங்களை விட அவர் நல்லா தமிழ் பேசுவார். ஏன்னா அவர் தன்னுடைய அந்த கோகுலம் அந்த கம்பெனி ஆரம்பிச்சதே சென்னை தான் நினைக்கிறேன் நான். கரெக்ட் தானே? சென்னையில இன்னும் அந்த அடையாளம் இருந்துகிட்டே இருக்குது. ட்ரஸ்ட் புறத்துல இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, என்னுடைய முதல் படம் எல்லாரும் சட்டம் ஒரு நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் டைரக்ட் பண்ண படம். பட் அது உண்மை இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு படம் எடுத்தோம், அவ்வளோ ஒரு பச்சை குழந்தைன்னு சொல்லிட்டு. அதுக்கு முழுசா அவர் தான் எங்களுக்கு துணையாக இருந்த அந்த படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் ரிலீஸ் பண்றதுக்கும் காரணமாக இருந்த ஒரு நல்ல மனிதர். அப்போ ஏற்பட்ட பழக்கம் இன்னைக்கும் எனக்கு பல தடவை ஃபோன் பண்ணி கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மகன் தமிழ்நாட்டு முதல்வர் அவரு நடிச்ச படம் பல சோதனைகளுக்கு பிறகு இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் நான் இங்கே இருக்கேன். ஏன்னா நட்பு ரொம்ப பெரியது. இந்த படம் சாதாரணமா ரிலீஸ் ஆயிருந்தா விஜயோடைய இன்னொரு வெற்றி படத்துல ஒரு படம் அப்படின்னு ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அத உலகமே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு படமா மாற்றி கொடுத்துருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்க பிறந்த நாள் பரிசு சார் எனக்கு கோபாலன் சார், அந்த படம் வெளியீடு உங்க பிறந்த நாள் பரிசு எனக்கு. அதாவது அவரை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, உழைப்பால உயர்ந்தவர். பொதுவாக சொல்லுவாங்க, தோன்றில் புகழோடு தோன்று, இல்லைன்னா தோன்றாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இன்னைக்கு சினிமாவை எடுத்துக்கங்க, வியாபாரமா எடுத்துக்கங்க, ஒரு தொழில் அதிபராக எடுத்துக்கங்க, ஹோட்டல் அதிபராக எடுத்துக்கங்க, அவரு எதுல கை வச்சாலும் அதுல ஒரு சாதனை தான். அது காரணம் அவருடைய உழைப்பு. இந்த உழைப்பு தான் அவர் இந்த உச்சத்துக்கு கொண்டாந்து இல்ல பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவாக வசதியானவங்க, பொதுவாக எல்லாரும் நான் சொல்ல ஒரு சிலர் தன்னுடைய பிறந்த நாளை தன்னுடைய நண்பர்கள் கூப்பிட்டு வேற மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனா இவர் தன்னுடைய பிறந்த நாளை அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணுங்கள்னு சொன்னார். அத போல தன் பிறந்த நாள்ல தன்னிடம் வேலை செய்கின்ற அத்தனை பேரையும் தன் குடும்ப உறுப்பினர்களாக நினைத்து அவர்கள் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த அத்தனை பேருடைய மகிழ்ச்சியில தான் அவருடைய பிறந்த நாள் இருக்கு.
அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எனக்கு இத்தனை ஆண்டு காலம் ஒரு நண்பராக இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய எனக்கு பெருமையான விஷயம். ஒரு குடிப்பினர், ஏன்னா அவங்கெல்லாம் மறந்துட்ட பிறகு எங்களை போல அவங்களாம் மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அவர் எங்கேயுமே மறந்ததில்லை. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதருக்கு இன்று பிறந்த நாள். ஆக்சுவலாக அந்த பூங்கொத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கல, ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன் நான். ஏன்னா நீ அவங்களுடைய உயர்வு தான் பெருசா நினைக்கிறீங்க, அவங்க சிரிப்பு, அவங்க சந்தோஷம், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். நீங்க கை பிடிச்சி வாங்கிட்டீங்க. ஓகே சார், நீங்க வாழணும் சார். நல்லா இன்னும் பல்லாண்டு காலம் இதே சீரும் சிறப்புமா வாழ்ந்து இத்தனை குடும்பங்களுக்கு நீங்க ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருக்கிறீங்க. எப்பவுமே அந்த சிறப்போடு இருக்கணும்னு எல்லாம் வல்ல என்ன இறைவன். ஏன்னா ஆன்மீகம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு நல்ல ஆன்மீகவாதியும் கூட. ஆன்மீகன்ற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஒரு எங்க போனாலும் நான் சொல்றது ஒரு விஷயம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு சிஎம்மா ஜோசப் விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே நான் சொல்றேன் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. அந்த அதிசயத்துக்கு காரணம் என்னுடைய தாயுடைய பிரேயர். அதை நான் எங்கேயுமே சொல்லுவேன். எங்க அம்மாவுடைய பிரேயர். ஒரு நாளைக்கு அவங்க குறைஞ்சது ஒரு 14 மணி நேரம் 16 மணி நேரம் இந்த பைபிளோட நாளாக ஒரு சினிமா பார்த்தது கிடையாது. அவங்க விஜயுடைய படம் ஒரு படத்தை கூட பார்த்தது கிடையாது. ஆனால் என் பேரை நல்லா இருக்கணும், பேரை நல்லா இருக்கணும் பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியாப்பட்ட அந்த ஆன்மீக சக்தி தான் இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில் இருக்காரு அப்படின்னு நான் நம்புவேன். அதனால எல்லாரும் என்ன வசதி இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக சக்தியை வளர்த்துக்குங்க. எல்லாருக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். என் பேரை சொன்னதும் விசில் அடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். ரைட் தட்டின உங்களுக்கு 2வது வணக்கம். இந்த விசிலோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பவருக்கு வந்திருக்கிறதே அந்த விசில் தான். இது ஒரு விசில் சத்தம் மட்டும் இல்ல, ஒரு விசில் சத்தம் வந்து ஒரு ஜனநாயகனை உருவாக்கி இருக்கு. தமிழகத்துக்கு வந்து ஒரு முதலமைச்சரை உருவாக்கி இருக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லானது இந்த விசில். உங்களுடைய ஆரோக்கியமான இந்த வாழ்த்துக்கு மிக்க நன்றி. மேடையில் வந்து ஒரு கிங் மேக்கர் உட்கார்ந்துருக்காரு. இப்போ நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களை உருவாக்கின திரு எஸ்ஏசி அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அவரை விட பெருமையா யாரும் இன்னைக்கு இருக்க முடியாது. ஆக்சுவலா விஜய் சாருக்கு வந்து அவ்வளவு பெருமை இல்லை. அவர் ரொம்ப ரொம்ப எளிமையா அப்படியே இருக்காரு. இது எதுவுமே அவர் ரசிக்கிறது இல்லை. நான் அவரை சந்திச்சேன் போன மாசம். இது எதுவுமே அவர் மனசுக்குள்ள போகல. அவருக்கு தேவையானது பூரா ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த மாற்றத்தை இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே கொடுத்திருக்காரு. எஸ்ஏசி அவர்கள் பேசும்போது இந்த மைக்கை வந்து ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணாரு. அப்ப நான் நினைச்சேன் தமிழ்நாட்டில் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் டேபிள் கடியில கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட் இப்ப சுத்தமா கிடையவே கிடையாது. புரியுதா? இது அட்ஜஸ்ட் பண்ணாதான் அது கிடைக்கும், அது அட்ஜஸ்ட் பண்ணாதான் கிடைக்கும்ங்கிறது கிடையவே கிடையாது. அதனால மைக்கை கூட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பெருமை மிகுந்த அப்பா வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்கணும். அவர் பார்க்கறதா நமக்கு எல்லாரும் சந்தோஷம். அதனால நீங்க கிளம்புங்க சார், நாங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிறோம். இப்ப நம்ம பேசிக்கலாம். நம்மளுடைய பர்த்டே பேபி திரு கோபாலன், டாக்டர் கோபாலன் அவர்கள். அவர் ஏன் பேபின்னு சொல்றேன்னா, இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமேல கூட முகத்துல வந்து அந்த பேபியோட சிரிப்பு அப்படியே இருக்கு. ஒரு குழந்தை சிரிப்பு மாறாத மாதிரியே இருக்காரு அவரு. அவர் வந்து பிறந்த நாள்ல மட்டுமில்ல, பிறக்கிற ஒவ்வொரு நாளிலும் அவர் சிறக்க, இப்படி மனப்பூர்வமாய் சிரிக்க, நல்ல டான்ஸ் வந்தா அதை ரசிக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யாரையும் விட்டு விடாம எல்லாருக்கும் நன்றி சொல்றது அவருடைய நல்ல ஒரு பாங்கா இருக்கு. நடுவில் நண்பர்னு என்ன சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. வழக்கமா சொல்லுவாங்க குலம் கோத்திரம் பார்த்துதான் பொண்ணு எடுக்கணும்ட்டு.
பொண்ணு எடுக்க போகும்போது குலங்கோத்திரம் பார்க்கணும்னுவாங்க. ஆனா கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அந்த குலம்ங்கிறது கோகுலம். கோகுலத்தை பார்த்துதான் இன்னைக்கு ரசிகர்கள் சினிமா தேட்டருக்கு போறாங்க. அந்த கோகுலத்தை பார்த்துதான் நடிகர்கள் வந்து கால்ஷீட் கொடுக்குறாங்க. கோகுலம்ங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த குலம் வந்து இன்னைக்கு வந்து மிக பிரசித்தியான ஒரு குலமா இருக்கு. அந்த கோகுலத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி கோபாலன், அது கோபாலன் சொல்லலாம், கோபலன் சொல்லலாம். கோபாலன் அதை படிச்சு பாத்தீங்கன்னா கோபலன் கூட சொல்லலாம். பலன்னா என்ன இருக்குன்னா, நீங்க அவரை போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனதுக்காரர் அவரு. கோபாரிக்குவாங்க. அந்த மாதிரி கோபாலன்ட்டா நீங்க போனீங்க அல்லது கோகுலத்துக்கு போனீங்கன்னா நிச்சயமா ஒரு சுபிட்சமான ஒரு நல்ல நேரம் வருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை நான் ரொம்ப தூரத்துல இருந்து ரசிச்சிருக்கேன். இனிமே கூடிய சீக்கிரம் நான் பக்கத்துல இருந்து ரசிக்க போறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை முன்னாடியே சொல்லிக்கிறேன். அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படி இவ்வளவு இளமையா சிரிக்கிறாரு, இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது, நான் சொல்ல மறந்துடுவேன். இப்ப லேட்டஸ்டா அவருடைய வரவு படம் கூட மிகப்பெரிய ஹிட். அவர் கை வச்சா தொட்டதெல்லாம் தொடங்கன்னு வாங்கல்ல, வரவு நல்வரவாக்குவான்னு வாங்க, அந்த மாதிரி வரவு கூட மிகப்பெரிய ஹிட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு மலை உச்சில ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு. என்னடா காரணம்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காரு. மேல பார்த்தா கிட்டத்தட்ட 80-82 வயசு ஆயிடுச்சு. நீங்க எப்படி சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து கிரீன் டீ, இன்னொன்னு வந்து துளசி. ஒன்னு வந்து கிரீன் டீ, இன்னொன்னு வந்து துளசி அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு கிரீன் டீ அப்படிங்கிறாரு. உடனே அந்த முனிவர் உள்ள திரும்பி, அம்மா துளசி, கிரீன் டீ எடுத்துட்டு வாமா அப்படிங்கிறாரு. புரியுதா? அப்போ ஒரு அழகான பொண்ணு துளசின்னு ஒரு பொண்ணு உள்ள இருந்து வருது. உங்களுடைய இவ்வளவு இளமைக்கு என்ன காரணம்னு கேட்டா ஒன்னு கிரீன் டீ, இன்னொன்னு துளசின்னு சொன்னாரு. அப்பதான் இந்த ரிப்போர்ட்டர் நினைக்கிறாரு, ஐயோ நம்ம செலக்ட் பண்ணும்போது சரியாவே செலக்ட் பண்ணணும், அங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். அதாவது நான் இப்ப துளசி இங்க சொல்றது என்னன்னா, ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கிறது, தன்னுடைய தொழிலாளர்களை தேர்ந்தெடுக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு முதலாளி வந்து படிப்படியா முன்னேறதுக்கு மகனையும் மகளையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனா இவர் ஒரு நல்ல மருமகளையும், பிரவீன்கிற ஒரு நல்ல மருமகளையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. கூடவே இப்படிப்பட்ட ரொம்ப அன்பான தொழிலாளிகள், எனக்கு கிருஷ்ணமூர்த்தி சாரை தெரியும், அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தெரியும். அப்படி தன்னுடைய குடும்பத்தை அந்த துளசி மாதிரி சிறந்த முறையில தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவர் மகிழ்ச்சியா இருக்காரு. அவருடைய மகிழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை வாழ்த்திட்டே போலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமானவர். இன்னும் நிறைய வருஷங்கள் அவர் நீடோடி வாழ்ந்து நிறைய நல்ல 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 விஷயங்கள் அவர் செய்யணும். இன்னும் உயரத்தில் அவர் இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நம்ம எல்லாரும் ரசிக்கணும். நன்றி, வணக்கம்.